இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் போர்க்குணம், ஒவ்வொரு இடத்துலையுமே அதிகாரமாக பேசக்கூடியவங்க. அதே மாதிரி தாங்கிட்ட இருக்கிறது 10 ரூபா தானாலும் அந்த 10 ரூபாயை பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் கேட்டை நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், அதனால் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்தவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க. ஒரு நபர்கிட்ட பழகிறதுனா கூட டக்குன்னு பழக மாட்டாங்க. அவங்கள பல கோணங்களில் ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்துலேயும் செலக்ட் ஆனாங்கன்னா தான் அவங்கள பக்கத்திலே நெருங்க விடுவாங்க. அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் வைத்திருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு காகிதத்தை கொடுத்தா கூட அதை எப்படி தன்னால் சாதகமாக மாற்றிக்க முடியும், எப்படி லாபகரமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி. எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில், ஏழ்மையான வீட்டில் பிறந்தா கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தன்னுடைய பேரில் ஒரு நிலமோ ஒரு சொத்தோ ஒரு வீடோ கட்டுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக அமைப்போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு சிக்கனமும் கோபமும் கடின உழைப்பும் நல்ல ஒரு வேகமும் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிறந்த ஒரு நபராக, சிறந்த ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வள வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம். செல்வ செழிப்பே இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் அதை பெறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகளால் ஒரு சில மனஸ்தாபங்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுகள் பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுகிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பீங்க, அவங்கள இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்திலேயும் சரி, தனவரவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். ஆனால் சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளால் ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதை எப்படி சமாளித்தா சரியாகும் அப்படிங்கிற அந்த யோசனையை அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. எதிர்ச்சியாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை பேசுவீங்க, அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் செலவாகவே போகுது, லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் அமையும். வருகின்ற நாட்களில் மண் ஏதாவது வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீர்த்தன்மை உள்ள இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியிலையோ ஆற்றுக்கோ கடற்கரைக்கோ போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீர்நிலைங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற விருச்சிக ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்துல இருந்து அந்த அன்பு ஆதரவு
ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பணி சுமை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களில் ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கும், அது நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த தடைப்பட்டு நின்ற விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு மேன்மையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் வேலை தேடுறேன், ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நம்பிக்கையோட இந்த காலகட்டத்தில் அதிகம் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க, ஏன்னா எக்ஸாம் டைம், அதனால் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் நரசிம்மருக்கு துளசி மாலை சாட்டி வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். முடிந்தால் பானகத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றது இன்னும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 25, 26, 27 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம், ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரகம் அடைந்திருக்கிறதுனால மனதில் இருந்த அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. நட்பு வட்டாரங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது அவங்க மூலிமா ஒரு சில தொழிலோ இந்த காலகட்டத்தில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை இந்த விசாக நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள், எதிரிகளால் சின்ன தொல்லைகளை அனுபவிச்சிருந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகளும் எதிரிகளுடைய பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு இணக்கத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 6 நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார். புண்ணிய ஸ்தானத்தில் அமரும் போது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வேலையில் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்குறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த ஒரு விஷயம் தடைபட்டு நிற்குதோ அது கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை முடிவுக்கே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். குறிப்பாக இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பணியாளர்கள் மூலிமா நல்ல ஒரு அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். படிப்பில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சகாய சுகஸ்தானாதிபதி சனி பகவான் மார்ச் 6 உங்களுக்கு சாதகமான இடத்துல அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்த அவர் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது வேலையில் தொழிலில் எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த நெருக்கடிகள் குறையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகும். எடுத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. மனதில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பய உணர்வு போகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக மார்ச் 2 அமர்ந்துட்டார். அதனால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும், நிலத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த நிலத்தை வாங்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க மத்தியில் பாராட்டுக்குரியதாக இருக்கும். ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க. ரொம்ப திட்டமிடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இவங்களாம் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா கேட்டை புதனுடைய நட்சத்திரம். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. ஜீவஸ்தானாதிபதியான சூரியனும் கேந்திரத்தில் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும், பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புலாம் இருக்குது.
உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும்.